நல்ல கசக்கி அப்படியே சுருட்டி அதை பிடிச்சி சின்ன பின்னமா கிழிச்சு போட்டா அதை சேர்க்க முடியுமாங்கிறதும் தெரியாது, திரும்ப அதற்கு ஒரு வடிவம் கிடைக்குமாங்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்ட சின்ன பின்னமான சீர்குலைந்த டோட்டலா கொலாப்ஸான சிச்சுவேஷனில் மாட்டிக்கொண்ட இந்த மீனராசின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. நோ ஓப்பனா சொல்லப்போனா அப்படியே வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, அம்மாக்காக, அப்பாக்காக ஒரு நாள் விடியாதா அப்படின்னு உயிரை கையில் பிடித்து துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு தோல்வின்னா சொல்லலாம். 10 வார்த்தை சொல்லும் பொழுது அதுல 11 கஷ்டம், 12 தோல்வி, 13 அவமானம்னா எப்படி சொல்ல முடியும்? குரு அது ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் கேந்திராதிபத்திய தோஷமாக அமர்ந்து இவர்களை அப்படியே பிடித்து நன்றாக ஜூஸ் பிழிந்தது, சுத்தமாக ஒரு ரோலர் கோஸ்டரில் அமர்ந்ததுதான் இந்த மீனராசி. உங்க 10ஆம் இடம் ஜீவனத்துக்கு சுபகர்த்தரி யோகம், தொழில் மூலம் பாக்கியம், தொழில் மூலம் லாபம், பிறகு நீங்கள் உங்களையே பார்த்து கொள்வது அப்படிங்கிறது, உங்களை சீரமைத்துக் கொள்வது, உங்களை சீர்தூக்கி கொள்வது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்களுடைய தோல்விகளின் முற்றுப்புள்ளி வெற்றியின் தொடக்க புள்ளி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை எடுத்துக்கொள்வது தான் நிதர்சனமான உண்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்கப் போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிகமாக இந்த குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ஒரு பேப்பரை சும்மா அப்படியே வேண்டாம் அப்படின்னு கிழிச்சு போட்டா கூட, அதாவது ஒரு பிட்டா எப்படியாவது சேர்த்து ஒரு பக்கம் அதை அப்படியே ஒட்டி டேப்புக்கு போட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நல்ல கசக்கி அப்படியே சுருட்டி அதை பிடிச்சி சின்ன பின்னமா கிழிச்சு போட்டா அதை சேர்க்க முடியுமாங்கிறதும் தெரியாது, திரும்ப அதற்கு ஒரு வடிவம் கிடைக்குமாங்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்ட சின்ன பின்னமான சீர்குலைந்த டோட்டலா கொலாப்ஸான சிச்சுவேஷனில் மாட்டிக்கொண்ட
இந்த மீனராசின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா விதத்திலும், எல்லா இடத்திலும், எல்லாரிடமும் எல்லா கஷ்டத்தையும், எல்லா தோல்வியையும், எல்லா அவமானத்தையும் மொத்தமாக சந்தித்து ஓப்பனா சொல்லப்போனா அப்படியே வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, அம்மாக்காக, அப்பாக்காக ஒரு நாள் விடியாதா அப்படின்னு உயிரை கையில் பிடித்து துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு தோல்வின்னா சொல்லலாம். 10 வார்த்தை சொல்லும் பொழுது அதுல 11 கஷ்டம், 12 தோல்வி, 13 அவமானம்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு, 12ஆம் இடத்தில் இருந்த அந்த சனி பகவான், ராசியில் அமர்ந்த சனி பகவான், 4ஆம் இடத்தில் இருந்த குரு, அது ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் கேந்திராதிபத்திய தோஷமாக அமர்ந்து இவர்களை அப்படியே பிடித்து நன்றாக ஜூஸ் பிழிந்தது. சுத்தமாக ஒரு ரோலர் கோஸ்டரில் அமர்ந்ததுதான் இந்த மீனராசி. என்ன இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி உச்சபலம் அப்படிங்கிறது ஒண்ணு. ராசியாதிபதி ராசியையே பார்க்கிறார். பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்படிங்கிறது நம்பர் 2. மேலும் ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்கிறார். அப்ப அந்த சாட்டான் நீர்த்து போய் விடுவார், லிக்விடேட் ஆகி விடுவார், செயல் வலு இழந்து விடுவார் அப்படிங்கிறது 3. இதை தவிர 4ஆவதா ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த 3 பெனிஃபிட்டுமே இவர்களுக்கு 3 கோல்டன் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பரிகார கிரகம், சுப கிரகம், ராசியாதிபதி, நீங்கள் உச்சமடைய போகிறீர்கள். உங்களுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும், இல்லைன்னா உங்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள், இடம், பூமி போன்ற விஷயமாக இருந்தாலும், இப்போ நீங்க எங்க போய் உச்சம் அடைகிறீங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ரே போட்டுட்டு இந்த இடத்துல பார்க்கணும். பார்க்கும் பொழுது நீங்கள் உச்சமடையக்கூடிய இடம்ங்கிறது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடமே உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு 12, சிம்மமனைக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடனுக்கு விரயம், விசர்ஜனம். அப்போ உங்களுடைய வம்பு, வழக்கு, தோல்வி, எதிரி, கடன், சத்ரு தொல்லை, நோய், இதெல்லாம் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீர்கள். இது எப்படி அப்படின்னா, உங்களுடைய தொழில் மூலமாக, அதையும் தவிர உங்களுடைய லாபம் மூலமாக, சில இடங்கள்ல உங்க லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் மூலமாக, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக. ஏன்னா புத்திரகாரகன் குரு உச்சம். அப்போ குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு ஒரு சாதாரண லேபர் ஜாபு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அப்ரூவல், விசா, ஜாப் கிடைத்து அவர்களே அவர்களுடைய கடனை அடைப்பது, உங்க லைஃப் பார்ட்னரும் வேலைக்கு போவது, அவரும் ஏதாவது ஒரு வருமானத்தை, ஒரு லாபத்தை எடுத்து கொண்டு வருவது, உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வரக்கூடிய குட் நியூஸ். பிரேயர்ஸ், இத்தனால் பிரேயரே பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த பிரேயர்ஸ் மூலமா நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதனால் உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி கிடைப்பது, அந்த கிளாரிட்டி முகத்தில் தெளிவது, தெரிவது, அந்த ஒரு சிக் லுக் அப்படிங்கிறது மறைவது, ஒரு ஓரா தேஜஸ் முகத்தில் வருவது, அதன் மூலம் ஒரு பூரிப்பு, சந்தோஷம், ஒரு எனர்ஜி வெளிப்படுவது, அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் உங்களை குறிவைத்து வந்து உங்களுக்கு ஒர்க்கையும் லாபத்தையும் கொடுப்பது, இந்த மாதிரி கண்டினியூஸா நிறைய குட் நியூஸ் அப்படிங்கிறது ஸ்தான பலத்தை வைத்து கிடைக்கும். பார்வை பலம், 9ஆம் இடத்தை 10ஆம் அதிபதி பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். நீங்களே உங்களுடைய 9ஆம் இடத்தை, பாக்கியத்தை பார்க்கிறீர்கள். அதுவும் சாதாரண பார்வையெல்லாம் இல்லை, விசேஷ பார்வை, உச்ச பார்வை, உச்ச பலம் கொண்டு பார்வை. பாக்கியத்தை பார்க்குறீங்க, லாபத்தை பார்க்குறீங்க, நீங்க உங்களையே பார்க்குறீங்க. அப்போ இவ்வளவு நாள் அடி வாங்கினதுக்கு பெயிண்டிங், டிங்கரிங் எல்லாம் பண்ணி உங்களை சீரமைத்து கொண்டு ஒரு பொலிவு பெறுவது, ஒரு ஆற்றல் பெறுவது, உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் அடைவது,
இந்த இடத்துல 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். இதே 10ஆம் அதிபதி லாபத்தையும் பார்க்கிறார். உங்க 10ஆம் இடம் ஜீவனத்துக்கு சுபகர்த்தரி யோகம். தொழில் மூலம் பாக்கியம், தொழில் மூலம் லாபம், பிறகு நீங்கள் உங்களையே பார்த்து கொள்வது அப்படிங்கிறது, உங்களை சீரமைத்துக் கொள்வது, உங்களை சீர்தூக்கிக் கொள்வது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்களுடைய தோல்விகளின் முற்றுப்புள்ளி வெற்றியின் தொடக்க புள்ளி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை எடுத்துக்கொள்வது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ். உச்சகுரு திரும்பவும் உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் அடைவதற்கு இன்னும் 12 வருடம் ஆகும். கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதாவது மொத்தமாக அள்ளி கொடுப்பதற்கு, வாரி வழங்குவதற்கு உங்கள் ராசியாதிபதி தயாராக இருக்கிறார். அவருக்கு தான் குரு, அவர் தான் பரிகார கிரகம். அவர் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்காமல் விடுவாரா? அனைத்து வாய்ப்புகளையும், ஒரு மிஸ்டு கால் வந்தாலும் சரி, அதனையும் கூட நீங்கள் இழக்காத அளவுக்கு திரும்ப அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி யார் என்ன எதுக்குன்னு விசாரித்து அந்த வியாபாரத்தை, அந்த வாய்ப்பை, அந்த வெற்றியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுப நிகழ்வுகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது ஜீவனாதிபதி லாபத்தையும் பாக்கியத்தையும் பார்ப்பது தான் பெரிய ஹைலைட்டு, பெரிய ஜாக்பாட். பரிகாரமே நீங்க தான், மற்றவங்களுக்கு நீங்கள் பரிகாரம், அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பரிகாரம்? 4வதா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னீங்களே. டிசம்பர் மாதம் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்துக்கு வரப்போகிறார். அந்த ராகுவை குரு பார்க்க போகிறார். இது குரு சண்டாள யோகம், அதுவும் லாபத்தில். இப்போ இதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துலையுமே உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய லாபத்தில் வரக்கூடிய ராகுவை பார்த்து தாறுமாறான ஒரு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மே எண்டு, ஜூன் வெரி பிகினிங் குரு பயிற்சி, டிசம்பரில் ராகு பயிற்சி. இந்த 6 மாத காலம் கிட்டத்தட்ட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங், குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை இந்த வீடியோவுடன் நாம் சேர்க்காமல் இதற்கு தனியான ஒரு கண்டென்ட் நாங்கள் வீடியோக்கள் தயாரித்து அப்லோடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.